கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம், சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தைகள். 1 லூக்கா 23:34. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த 6 மணி நேரமும் அவரிலிருந்து வெளிவந்த 7 வார்த்தைகளும் எவ்வளவாய் நம்மை சிந்திக்க வைக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தில் பிரதான ஆசாரியனான ஆரோன் ஜனங்களின் பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த இரத்தத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே தேவ சமூகத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவான். இயேசு கிறிஸ்துவோ தன்னையே பலியாக்கி தன் பலியின் இரத்தத்தை சிந்தி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இயேசுவின் மன்றாட்டு நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்கும் சுவாபத்தை இயேசுவிடம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு தன் சரீரப்பாடுகளை பொறுமையோடு சகித்து கொண்டு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடுகிறதை பார்க்கிறோம். நாம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலேயே மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 6:14-15 வாசிக்கிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போதுதான் மற்றவர்களை மன்னிக்கும் சுவாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பதும் மறப்பதும் கடினமான காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். 2வது வார்த்தை, லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் அவரை இகழ்ந்தான். மற்றவன் இயேசுவோடு அவருடைய ராஜ்யத்தோடு தன்னை இணைத்து கொண்டான். கடைசி நேரத்தில் அவன் செய்த ஜெபம் உடனே பதிலை தந்தது. நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாம் மனம் திரும்பி நாம் இயேசுவினிடத்திலே இரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். 3வது வார்த்தை, யோவான் 19:26-27. ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீஷனே, அதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாங்கக்கூடாத வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கும்போது தன் தாயை கவனிக்கும் பொறுப்பை தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான யோவானிடமே ஒப்படைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும். நாம் பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். அவர்கள் வயது சென்றவர்களாகும்போது அவர்களை அஸ்டை பண்ணாமல் அவர்களை கவனிக்க வேண்டும். 4வது வார்த்தை, மத்தேயு 27:46. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு உலகத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியால் குமாரன் என்ற உரிமையோடு பிதாவே என்று அழைக்க முடியவில்லை, தேவனே என்று அழைத்தார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அவர் கைவிடப்பட்டார். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நமக்காக இயேசு கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ளானார். ஆகவே நாம் இனி ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். 5வது வார்த்தை, யோவான் 19:28. தாகமாய் இருக்கிறேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சரீர தாகத்தோடும் இருந்தார். இயேசு ஆத்ம தாகத்தோடு இருந்தார். இயேசு தாகத்தை தீர்க்கிறவர் தான். ஆனாலும் அவர் தாகமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே இயேசு தாகமாயிருந்தார். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தி அடைவார் என்று ஏசாயா 53:11 வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஆத்ம தாகம் இருக்க வேண்டும். நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தாகத்தோடு இருக்கும்போது நாம் திருப்தி அடைவோம். நீதியின் மேல் நாம் பசிதாகமாய் இருக்கும்போது அவர் நம்மை திருப்தியாக்குவார். நாம் வேதத்தை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே தாகத்தோடு இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய தாகத்தை தீர்க்கவே அவர் தாகமாய் இருந்தார். 6வது வார்த்தை யோவான் 19:30 முடிந்தது. பிதாவாகிய தேவன் தமக்கு கொடுத்த இரட்சிப்பின் பணியை அவர் நிறைவேற்றி முடித்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். சரீர பாடுகள் முடிந்தது. சிலுவையை பற்றி எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிந்தது. பூர்ண பலி செலுத்தப்பட்டு முடிந்தது. சாத்தானின் வல்லமையின் மேல் ஜெயம் பெற்று முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம். சிலுவையில் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்தார். 7வது வார்த்தை லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் ஜீவன் போகவில்லை, அதை அவரே ஒப்படைத்தார். தமது ஜீவனை அவரே விட்டார். யோவான் 10:17-18 வாசிக்கிறோம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதர்களாய் நாம் மரித்தால் நம் ஜீவன் எப்போது போனது என்பார்கள். எப்போது நாம் ஜீவனை விட்டோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இயேசு தமது ஜீவனை விடுவதற்கான அதிகாரம் இயேசுவுக்கு இருந்தது. இயேசு ஜீவனை தாமே விட்டார். இயேசுவின் நம்பிக்கையான மரணம் நமக்கும் நம்பிக்கையை தருகிறது. யோவான் 5:28 வாசிக்கிறோம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். மரணம் என்பது நாம் உலகத்தில் கண்களை மூடி பரலோகத்தில் கண்களை திறப்பதாகும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.